நான் திமுக குடும்பத்துல எவனும் சாகனம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் கொடூரமானவன் கிடையாது. எல்லாரும் 150 வயசு வாழணும், 150 வயசு வாழணும். வாழ்ந்து என் தாய் பத்திரகாளி, நான் பெரிய கடவுள் நம்பிக்கை இன்னும் கிடையாது. ஆனா என் தாய் பத்திரகாளிக்கு ஒரு சக்தி இருக்குன்னா உங்க எல்லாத்தையும் கருவறுப்பாடா. அவங்கிட்ட 4 மடங்கு வாங்கி குடிங்கடா. அப்படி இருக்காங்க. 2 பேரு தடிமாட்டு பயிர்கள் காலில் இருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுக்கு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான். செதஞ்சிட்டான். என்ன வரி? எவ்வளவு தேவையா முண்ட நிக்கிட்டான் ஒருத்தி. எவ்வளோ நாயகன் ஒருத்தர் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயணம் விடக்கூடாது. ஒரு பயணம் நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. நாயகன் ஒருத்தர் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயணம் விடக்கூடாது. ஒரு பயணம் நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. நீ மனுஷனா சைக்கோ நாயகலா? நீ மனுஷனா சைக்கோ நாயகலா? நல்ல ஆட்டாருக்கும் அப்பனுக்கும் முதல்ல எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே. அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? இந்த கண்ணன் என்கிற ஏட்டையாவுக்கோ இல்ல அந்த ராஜாவுக்கோ இல்ல சண்முக அந்த ராமச்சந்திரனுக்கோ இல்ல பிரபுக்கோ ஆனந்துக்கோ அஜித்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அஜித் கஞ்சா வழக்கு, கொக்கைன் வழக்கு, இல்ல பாலியல் வழக்கு, இல்லை போக்சோ வழக்கு, இல்ல ஆத்துமணல கனிமவளத்தை கொள்ளையடிச்ச வழக்கு, ஒரு வழக்கு கூட 28 வயசு வரை வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞர அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? என்ன வெறி? எவ்வளவு தேவையா முண்ட நிக்கிட்டான் ஒருத்தி. எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர ஆட்டோட கோயிலுக்கு வர்றான். வந்தவ நடந்தா சொல்ற சத்தியம். கோயிலுக்கு வர்றா 11 மணிக்கு 27ஆம் தேதி. அவ ஆத்தாருக்கு நடக்க முடியாதான். சிவகாமி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாக்கக்கூடிய தம்பி அஜித்குமாருக்கு அவ அணுகிறான். ஆத்தால உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு. இவன் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற பையன் வீல் சேர்ல வச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே எவ்வளவு மீன் கேட்கிறான். 500 ரூபாய் கொடுங்க காட்டுறான். ஏய் நான் யார் தெரியுமா? என்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுத்து கேட்கிற? எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? ஏக்கா கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன். நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் பசங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன். ஏய் என்கிட்ட திமுறா பேசுறியா? உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பேசிருக்கான். நீ யாராவது இருங்க 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிருக்கான். அது நார்மலா நடக்கிறது. ஒரு 500 ரூபாய் கொடுத்துடுறா. 500 ரூபாய் வாங்கிட்டுடா. உனக்கு என்ன பண்றான் பாருடா அடிக்கிறா. நேரா திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா. வாய்மொழியா கம்ப்ளைண்ட். டேய் இந்த ஆட்சியில என் மீதும் தம்பி இடுமானம் கார்த்திக் மீதும் எங்க சீமான் மீதும் சமூக வலைதளங்களில் எழுதப்பட்ட கேவலமான கருத்துக்களுக்கு திருச்சி, மதுரை, பிஜேபி, டிஎச்சி எத்தனை கம்ப்ளைண்ட் எழுதியிருப்பான். ஒரு விசாரணை இல்லை. வாய் மொழியா சொல்றாங்க. வாய் மொழியா சொல்லிட்டு போயிடுறாங்க. நேரம் எங்க இருந்து போன் வருது? இந்த நிக்கிதா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கிடைக்கிறான். டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் நேர தலைமைச் செயலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் அடிக்கிறான். அந்த ஐஏஎஸ் நேரா எங்க தலைமை காவலர் தலைவருக்கு அடிக்கிறாங்க. அந்த தலைமை காவல்துறை அதிகாரி இருந்து நேரா திருப்போணம் டிஎஸ்பி வருது. எஸ்பி வரல, டிஎஸ்பி டைரக்டா வருது போனு. இப்போ ஸ்டாலின் நேரா கூப்பிட்டு பெரிய கரப்பன்ட்ட சொல்லாம இந்த ஊர்ல இருக்கிற கிளை செயலாளர்ட்ட கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரி உங்க ஊருக்கு நான் வர்றேன், நேரம் ஒரு 1000 கொடியை கட்டாம தாலியை வந்து கூட கொடியை கட்டுவான்ல. அதே மாதிரி இல்ல இவன் வீட்டு தாலி அறுத்தாவது கட்டுவான். அதே மாதிரி இந்த டிஎஸ்பிய உயரதிகாரியே பேசிட்டாரு. அடுப்படா அவர் என்ன சொல்லிருக்காரு? எப்பா மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில்ல அஜித்னு ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவன் வந்து 9 பொன் நகை எடுத்திருக்கான். ரெக்கவரி பண்ணுங்கப்பா. இது அப்புறம் 20 செகண்ட் தான் காடு. ரெக்கவரி பண்ணுங்கப்பா. ரெக்கவரி எப்படி பண்றது? நேரா ஸ்பெஷல் டீம் வருது. மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம், அங்கீகரிக்கப்படாத அன்அபிஷியல் ஸ்பெஷல் டீம் வருது. அதுல பொதுவா ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணும், ஒரு எஸ்ஐ இருக்கணும், ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கணும்,
அப்புறம் ஏட்டு இருக்கணும், ஒரு காவலர் இருக்கணும். ஆனா மொத்த பேரும் போலீஸ். ஒருத்த மட்டும் ஏட்டு, கண்ணை மட்டும் ஏட்டு. கண்ணன் தலைமையேத்து வரான். 5 பேரு உள்ள இருக்கானுங்க. ராமச்சந்திரங்கிற ஒரு காவலர் வண்டியை ஓட்டுறான். நேரா வந்து எங்க பண்றான், மடப்புறம் மடப்புறம் கோவில் இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை HRNC அதிகாரி கிட்ட இந்த மாதிரி அஜித்குமார் ஒரு பையன் வேலை பார்க்கறானா, அவனுக்கு அவங்க கூட்டுவாங்க, ஸ்டேஷன் கூட்டு வராங்க. ஸ்டேஷன்ல வந்து நேரா இந்த தனிப்படைக்க ஒப்படைக்க 27ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஒப்படைக்க போறான். 27ஆம் தேதி மாலையில இருந்து நேரா கால்நடை மருத்துவமனை பக்கத்துல வச்சு அங்க வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் கம்மா பக்கத்துல வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆதி திராவிடருடைய ஹாஸ்டல் அங்க வச்சு அடிக்கிறாங்க. தொடர்ச்சி அடிக்கிறாங்க. அவன் மட்டும் இல்ல, அவன் தம்பி நவீன்குமார் கூட ஒரு 3 பேர் 5 பேரை சேர்த்து வச்சு அடிக்கிறான். அடிச்சுட்டே இருக்கிறான். வழி தாங்கல. ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம, உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்காம, வழி தாங்க முடியல. எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு. கோவிலுக்கு போனா HRNC அதிகாரிகள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பூசாரிமார்கள் இருப்பாங்க. நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க, பத்திரகாளி நம்மளை காப்பாத்திடுவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரர் இருப்பான்டா, எவனாவது ஓட்டு மாற்றுவான்டா அப்படின்னு. ஐயா நான் நகை எடுத்தேன், கோயிலுக்கு கூட்டு போங்கயா, நான் காட்டிடுறையா அப்படின்னு இருக்கான். வாடா இப்ப வழிக்கு வந்தியா, வாடா. போலீஸ்கார எப்படி பேசுவான், வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம் தான் வாயில வரும். பேசிருக்கான், கிட்ட கட்ட வார்த்தையில பேசுறான். கூட்டு போறான். நேரா மடப்புறத்துல வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்க நகைய? ஐயா தெரியாம சொல்லிட்டேங்க, யாராவது காப்பாத்துவோம்னு சொன்ன நகையை நான் எடுக்கிறேன். திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற அந்த பத்திரகாளியை பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தர் வந்து 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயிலுங்க காலில் இருந்திருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால கால் தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுக்கு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான், செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க, டேய் கூலிப்பட கொலை பண்ணா கூட ஒரே வீட்டுல கொண்டுறாங்க. டேய் கூலிப்படை விட அயோக்கிய நாயகா நீங்க, உங்களுக்கு பூக்களை போடணும். நாங்கள் மரணத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தர் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயணம் விடக்கூடாது. ஒரு பயணம் நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. சொல்ல தெரியல உங்க மேல. யாரா நீங்க காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டு அப்படியே புடிங்கியாடா. களவாண்டவன் எல்லாம் அடிக்கணும், திருநவன் அடிக்கணும், செந்தில் பாலாஜி எல்லாம் துடிப்பு அடிக்கணும். செந்தில் பாலாஜி, அதனால செந்தில் பாலாஜி திருப்பணம் வரல போல இருக்கு. திருப்பணம் வந்து அவரையும் ஜட்டியோட குறைச்சிருப்பாங்க. ஆத்து மணலை கொள்ளையடிச்சவன், கனிம வளத்தை கொள்ளையடிச்சவன் நீ அஜித்குமாருக்கு எடுத்த நடவடிக்கைய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 2ஆம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த ஒரு தங்கை பாதி எழுதியாக துன்புறுத்திய திமுகவுடைய களவாணி பொறுக்கி புறம்போக்கு எத்த நாய் ஞானசேகரன் அடிக்கலையே. காலுக்குள்ள சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சான். இன்னைக்கு புழல் ஜெயில நல்லா சாப்பிட்டுட்டு கெழுது மாத்துறான அவனை நீ செய்யலையே. ஜாபர் சாதிக்கிற ஒரு அயோக்கிய பையன் 2000 கோடிக்கு மெத்தப்பிரமேல கடத்தினான், அவன் அடிக்கல. நீ தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் விற்கிறான திமுக கட்சிக்கார கீழக்கரை ராமநாதபுரத்துல அவன் நீ அடிக்கலையே. எத்தனை பேர் இந்த இதே சிவகங்கை மாவட்டத்துல மேலூர் பக்கத்துல ஒரு கல்குவாரியில 5 பேரை 9 மாசமா லைசன்ஸ் இல்லாம ஒரு கல்குவாரியை நடத்தி 5 பேரை ஒருத்தன் கொண்டிருக்கான். கல்குவாரி முதலாளி அவனை சட்டியோட உட்கார வச்சடா. எவனாவது ஒரு ஆம்பளை சொல்றான். இதே சிங்கம் முனையில நேற்று செஷன்ஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல அஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு 7 வயது ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போன நிலையில காலையில பள்ளிக்கூடத்தை அப்பா அம்மா கொண்டு விடுறாங்க. மாலையில பிணமா வெளியே வர்றான். காலில இருந்து உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கிறது. அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்கிறது. அதற்கும் பஞ்சாயத்து பண்ண போவர் பண்ணி அமைச்சரா புரோக்கராடா. நீ அமைச்சரா புரோக்கரா? எனக்கு டிஎஸ்பி, எஸ்பி, ஏடிஜிபி, டிஜிபி இதை தவிர இதெல்லாம் தாண்டி பஞ்சாயத்து பண்ண போனாங்க. பஞ்சாயத்து நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் வச்சு எவன் பஞ்சாயத்து பண்ணா அவன் தான் அயோக்கிய நாய். 50 லட்சம் ரூபாய் வீட்டு மன பட்டா வேலை அன்அபிஷியலா 50 லட்சம், அபிஷியலா 5 லட்சம். ஏன் கள்ளச்சாரையம் புடிச்சு செத்தா 10 லட்சம், போலீஸ் அடிச்சு செத்தா 5 லட்சம். எப்படி அரசு பத்தியா 5 லட்சம்
அன்அபிஷியலா 50 லட்சம் தரோம். இந்த முதல் தவணை, அதாவது அதோட அட்வான்ஸ் புக்கிங்ல 10 லட்சம் கொடுத்துறது. அந்த தாய, அந்த மாலதிங்கிற அந்த தாயை, அஜித்குமாரோட அம்மாவை மன நோயாளியா மாத்திட்டாங்க. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அது என்ன பண்றது, மொத்த கரவேட்டி வீட்டு இருந்தா பார்த்தாலே கூட நம்ம தெரியல, பார்த்தாலே நடந்து போக மாட்டோம். ஐயோ பேய் மாதிரி வர்றாங்க. மொத்த கரவேட்டி வீட்டுக்கு நினைச்சுன்னா அது பயந்துருச்சு. என்ன சொல்லிருக்காங்க, ஒத்த பிள்ளை தான் வச்சிருக்க, நவீன்குமார் மேலையும் கஞ்சா வழக்கு போட்டா என்ன பண்ணுவ, ஓ மேல கஞ்சா வழக்கு போட்டா என்ன பண்ணுவ, அவன் செத்தது செத்துட்டாமா, அவன் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இல்ல, அம்மா போனது போயிட்டாங்க, இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த 5 காவலரை பழி வாங்கி என்ன பண்ணுவீங்க, பூரா திருப்போடத்துக்காரங்க, நாளைக்கு வெளியே நடமாட வேண்டாமா, நாளைக்கு வெளியே போக வேண்டாமா அப்படி மிரட்டான், த்ரெட்டன் பண்றான். இதுக்கு யாரு வரா, யார் வரா, எங்க அண்ணன் ஜெயிச்சில கூட யார் சொன்னாங்க நம்ம பேர்ல யூஸ் பண்ணக்கூடாது, யாரு வர்றா, புரோக்கர் யாரா, பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர். டேய் நீ எல்லாம் மருதுமாண்டி வாரிசாடா, நீ மருதுமாண்டி வாரிசாடா, மானமும் அறிவும் வீரமும் கொண்டு வெள்ளக்காரன் ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் மருதுமாண்டி பரம்பரையில நீ பேருடா, அயோத்தி பேரு புரோக்கர் வேலை பார்க்கிற, புரோக்கர் வேலை, சேங்க மரம் மயிர் மாற. பூரா டேய் திமுக நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் தம்பி கேட்கிறேன், என் சொந்தக்காரன் கேட்கிறேன், திமுக ஒருத்தர் கூடவாங்க மனசாட்சி இல்ல, ஒருத்தர் கூடவா. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கண்ணனையும் ராஜாவையும் இந்த சங்கர மணிகண்டனையும் இந்த பிரபுவையும் ஆனந்தையும் போய் அஜித்குமார் அடிக்க சொல்லல, நாங்க ஏத்துக்கிறோம், அடி சொல்லல, ஏத்துக்கிறோம், அவர் போயிட்டு கொள்ளுங்க பாட்டு சொல்லல. ஆனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறை, தன்னுடைய கட்டுப்பாட்டு வரக்கூடிய துறை, அதுல ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான், தொடர்ச்சியான மரணங்கள், சாத்தான் ஆட்சி, அதுக்கு சாத்தான் புலமே சாட்சி என்று பேசிய திமுக உங்க ஆட்சியில துள்ள துருக்கி இறந்து போயிருக்கிறான். சிசிடிவி புட்டேஜ மறைக்க பார்த்திருக்கீங்க, எஃப்ஐஆர் ஃபேக் எஃப்ஐஆர் எல்லாம் நடந்துச்சு. சரி, செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்தோடனே பதவி போய் டெல்லிக்கு போன முதலமைச்சர், ஈடி ரைடு வந்தோடனே மகனை கைது பண்ண கூடாதுன்னு எப்போதும் புறக்கணித்த நிதி ஆயோக்கை இந்த முறை புறக்கணிக்காத டெல்லிக்கு போய் மோடியுடைய காலை பிடிச்சு தூங்கிய முதலமைச்சர், பீகாருக்கு 500 கோடியை தூக்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசி ஈடி ரைட நீர்த்து போக செய்த முதலமைச்சர், ஜெகத்ரட்சண வீட்டு ரைடா, ஏவாவி வீட்டு ரைடா, பொன்முடி வீட்டு ரைடா, கேஎன் நேரு வீட்டு ரைடா, உடனடியாக டெல்லிக்கு பறக்கிற திமுக கூட்டம். லாக்டவுன் காலகட்டம், ஊரடங்கு காலகட்டம், யாரும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கோ திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கோ போக முடியாது. லாக்டவுனை தளர்த்தி கொண்டு, ஊரடங்கை தளர்த்தி கொண்டு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் தலைவர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏறிக்கிட்டு போனீங்களா சாத்தாங்குளத்துக்கு. இப்ப எங்கடா போயிட்டீங்க? ஒரு நடிகர், அரசியல் விமர்சனம் இருக்கு, ஒரு நடிகர் எப்படியோ வந்துட்டு பார்த்து போறாருல்ல விஜய், எங்க அண்ணன் வர்றாரு, பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறார். சீமான் ஏன் வர்றன்னு கேட்டால, சீமான் வராமலேயே இவ்வளவு பெரிய கூட்டம், சீமான் வந்தா தாங்குமாடா, கொலை வெறிய இருக்கா உங்க மேல, கொலை வெறியில. எங்க போனீங்க நீங்க? பெரிய இருப்பேன் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, பொற்கொடி நிக்குது, தமிழரசி நிக்கிறாங்க, பெரிய கருப்பு நிக்கிறாரு, இங்க இருக்கு ஹரிநாடா நிக்கிறாரு. நீதான் சாதியத்தனாச்ச, சமூக நீதி கட்சியாச்ச, சாதியை ஒழிக்க வந்தவங்களாச்ச, சாதியை ஒழிக்க வந்த நீ கரிகோல் ராஜ்யம் ஹரிநாடாரையும் இந்த இட வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்த? ஏன் கூட்டு வந்த? சாதி அரசியல். நாடார்ல செத்தா நாடார் சாதி, தலித்துல செத்தா திருமாவளவனை கூப்பிடு, முக்குளத்துல செத்தா திருமாறன், சிறிது வண்டியாரு, ஜெயராமனை கூப்பிடு, ரெட்டிமார் நாய்க்குமார் செத்து போயிட்டானா கேஎன் வைகோவையும் கூப்பிடு. இடத்தை வச்சு அரசியல் பண்ண புரோக்கர்களா, புரோக்கர்களா, சாதி அரசியல் பண்ண புரோக்கர்களா? இவரை கூட்டது காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். அவங்க நிக்கிறாங்க, நாங்கள் செத்தவனை நாடார் என்றோ, செத்தவனை தேவர் என்றோ, கோளார் என்றோ, செட்டி என்ற முதல் மகள செத்தவன் தமிழன், இந்த இனத்தின் மகன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு துடிக்குது, எங்களுக்கு வலிக்குது. இதுக்குள்ள பொன்னது என்ன சாதி? கேட்ல எத்தனை சாதி இருக்கு? டிஎஸ்பி என்ன இருக்க? எஸ்பி யாரு? தேவமரா, ஆப்நாட் மரவரா? எஸ்பி, எஸ்பி யாரு? என்னடா இது ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட அரசியல். இது இந்த சாதி சேர்ந்து இந்த சாதியை கொண்டுச்சு, இந்த சாதி, இதெல்லாம் ஒரு அரசியலாங்க. ஏய், காவல்துறைக்கு சாதியே கிடையாது, அவன் அடிமை சாதி, அவன் அடிமை சாதி, அவன் யாரா இருந்தாலும் வெட்டுவான்.
மதுரையில 2003ஆம் ஆண்டு இவர் இருந்தா நான் அரசு பண்ண முடியாதுப்பா. எப்போ நைட்டு 12 மணிக்கு போதையை போட்டு ஒருத்தர் சொல்றாரு, கீழே குடித்தன ஆட்கள்கிட்ட போதையை போட்டு ஒருத்தர் சொல்றாரு, இவர் இருக்க தண்டி நம்ம மதுரைக்குள்ள அரசியல் பண்ண முடியாதுப்பா. நேரா போறாங்க. காலையில 4:30 மணிக்கு வாக்கிங் வரும்போது திமுக இருந்த மானத்தமிழ எங்க ஐயா கிருஷ்ணனை வெட்டி கொள்றாங்க. உத்தரவு போட்டது யாரு? யாரோ ஒருத்தன். வெட்டது யாரு? எவனோ ஒருத்தன். வெட்டின முறை ஜெயிலுக்கு போனான். அப்புறம் சாட்சி வேணும் திரும்பி வந்துட்டான். எப்படி அவன் உத்தரவு போட்டு இவன் இருக்கிறவரை நான் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணனை வெட்டி கொண்டாங்களோ, அப்படித்தான் இந்த அஜித் குமார் என்னை அவமானப்படுத்திட்டான், ஏதாவது பண்ணுங்க ஒரு சொன்னதுக்காக ஒட்டுமொத்த போலீஸ் வேலை பார்த்திருக்கு. சாத்தான்குளத்துல ஸ்ரீதர் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டருங்க, ரகு கணேசன் கொம்பன் என்கிற ஒரு எஸ்ஐ, இந்த 2 பேருடைய தனிப்பட்ட ஈகோ. ஜெயராஜோடைய பெண்ணிஸோடைய அப்பா ஜெயராஜ் கடை பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தர் கூப்பிடுறாங்க, வாயான்னு கூப்பிடுறாரு. இவங்க கூப்பிட்டா நீ போகணுமா, போலீஸ்னா பெரியாடா அப்படின்னு ஜெயராஜ் பெண்ணிஸோட அப்பா ஜெயராஜ் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. போலீஸ்னா பெரிய புடிங்கன்னு கேட்டுறாரு. உண்மையை கட்டுறாப்ல. உடனே அங்க இருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி இந்த மாதிரி ஜெயராஜ் உன்னை கேவலமா பேசிட்டாங்க உங்களாரு ஸ்ரீதர் சொன்னாங்க. அவன் சைக்கோ, ஸ்ரீதர் ஒரு சைக்கோ. நேரா வந்தவன் ஜெயராஜ தூக்கி கார்ல உட்கார்றாப்ல. ஜெயராஜ் பார்த்த உடனே பெண்ணிக்ஸ் ஓடுறாப்ல. பெண்ணிக்ஸ் வந்து காவே ஏதோ ஸ்டேஷன்ல பேசிக்கிறாங்க. பெண்ணிக்ஸோட கூட படித்து கல்லூரி வரை பயின்றவர் என்னுடைய சித்தி பொண்ணை கட்டி கொடுத்த என் மச்சான் பக்கத்துல இருந்து பார்த்து சொன்ன உண்மை. கூட்டு போறாங்க. நேரா காவலத்துல போய் அட்வொகேட் எவனையும் உள்ள கொண்டு போறாங்க. ஸ்ரீதர் வந்து நல்ல புல் போதையில இருக்காப்ல. வச்சு இரவு முழுக்க அடிக்கிறாங்க. அடிச்சு பின்னாடி மனக்குழாய் வழியாக கம்ப ரத்திய செலுத்தி தட்டா அடிக்கிறான். ரத்தம் போட்டுது அப்பனுக்கும் மகனுக்கும். காலையில கொண்டு போய் காவல் நிலைய அரசு மருத்துவமனை கொண்டு போய் எந்த செக்கப்பும் பண்ணாம சர்டிபிகேட்டை வாங்கி நேரா கொண்டு போய் கோயில்பட்டி கிளை சிறையில போடுறான். அங்கேயாவது அடிச்சு 2 பேரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் லாக்கப்ல போட்டு லாக்கப்புக்குள்ள வச்சு, அதாவது சிறையில வச்சு 2 பேருக்கும் மாரடைப்பு வந்து அதுக்கப்புறம் இறந்து போறாங்க. சிறையில வந்து மாரடைப்புனா அந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மாரடைப்பு. ஆனா இங்க ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் இருந்த குறைந்தபட்ச கருணை ஓடுங்க இல்ல. அங்க ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருடைய ஈகோ, இங்க ஒரு சிஸ்டம். தலைமைச் செயலகம், காவல்துறை தலைவர், எஸ்பி, டிஎஸ்பி, தனிப்படை என்று ஒரு சிஸ்டம். அதெல்லாம் தாண்டி நான் மிக மோசமாக இந்த காவலர்களை விட இந்த காவல்துறையை விட இங்க கொடுமையாக நடந்து கொண்டு மிளகாப்புடிய வாங்கி கொடுத்துறேன். மிளகாப்புடிய வாங்கி கொடுத்துறேன். மடப்புறம் கோவில்ல வேலை பார்த்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த மிளகாப்புடிய வாங்கி கொடுத்துறேன். தாகம்னு சொல்லிருக்காங்க. தாகம் அடிச்சு கலைஞ்சிட்டான். தாகம் இன்னைக்கு விக்னேஷ் என்கிற அவன் நண்பன் சொல்றான், அஜித்குமார் நண்பன். அவனுக்கு வந்து எதையாவது உண்மையை கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு கஞ்சா கொடுத்தாங்க. அஜித்குமாருடைய உடம்புல எனக்கு பக்கத்துல இருக்கும்போது கஞ்சா வாசம் வந்து, ஏய் இப்படியா ஒருத்தனை சித்திரவதை பண்ணுவீங்க? தாகம்னு தண்ணி கட்டுக்காங்க. மிளகா பொடியை தண்ணிக்குள்ள கரைச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் அவன் கிளறிட்டான். தண்ணி உடனே யூரின் வந்து ரத்தமா போய் இதாயிருது. அப்படியே ஒரு ஆம்புலன்ஸை கூட்டு போயிருந்தா காப்பாத்துக்கலாம். ஒரு ஆட்டோட தூக்கி போட்டுருக்காங்க. ஆட்டோட தூக்கி போட்டு இதே திருப்பூணத்துல ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு வராங்க. அந்த தனியார் மருத்துவமனை பயந்து போய் சிகிச்சை அளிக்க மறுத்திருக்காங்க. திருப்பி திருப்பூணம் அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்க உயிரிழந்த நிலையில அம்மாட்ட சொல்லல, தம்பி கிட்ட சொல்லல. அவங்க அம்மாவும் தம்பியும் திருப்பூணத்துல பய விசாரணைக்கு போயிட்டு வந்துருவான்ற நம்பிக்கையோட வேலைக்கு போன பிள்ளை ஏதோ சின்ன தப்புல தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஏதோ நடந்துச்சு, போலீஸ் விசாரிச்சு விட்டுங்கிற நம்பிக்கையில உட்காந்துக்கான். நீங்க போங்கம்மா, நாங்க பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுறோம். நீங்க போங்கம்மா, நாங்க பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுறோம். நீ போப்பா, நான் பிள்ளைய பையன் தம்பி அண்ணன் அனுப்பிச்சு. இப்படியே சொல்லி சொல்லி காலம் கடத்தி 24 மணி நேரம் கொடும் சித்திரவைக்கு ஆளாக்கப்பட்டு அவன் எப்ப செத்தான், எங்க வச்சு செத்தான், எங்க கொண்டு போய் போட்டானுங்க எதுவும் தெரியல. இரவு 11 மணிக்கு மேலதான் உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்க செய்தி அந்த தாய்க்கு வந்திருக்குன்னா இதை விட இந்த தமிழ்நாட்டில் ஒரு கொடுமை நடக்க முடியுமா? இது எல்லாரும் நீங்க எல்லாரும் எஸ்பியை கைது பண்ணிட்டா, டிஎஸ்பி கைது பண்ணிட்டா, ஏடிஜிபி டிஜிபி கைது பண்ணிட்டா, மாவட்ட ஆட்சியரை கைது பண்ணிட்டா பயிரமா? இந்த கொடுமையான ஆட்சிக்கு என்ன பதிவு? இதுக்கு யார் காரணம்? என்ன பதில் சொல்ல போறேன்? இன்னைக்கு அந்த குடும்பத்தை நீ வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம், வீட்டு மனை பட்டா கொடுத்து வேலை கொடுத்து அந்த குடும்பத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நீதியை எந்த கொம்பனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீதி ஒரு நாள் கிளர்ந்து வரும். ஏங்க, உத்தரப்பிரதேசத்துல லகான் அப்படின்னு ஒரு பெரியவர் 1977 ஒரு கொலை வழக்குல அவரை கைது பண்றாங்க. ஒரு கொலை வழக்கு ஒருத்தர் செத்து போயிடறா, 4 பேரை கைது பண்றாங்க. அதுல 4 பேர்ல 3 பேர் செத்து போறாங்க.
77 வயது 1977 கைது செய்யப்பட்டவர். இன்னைக்கு அவரோட வயது 104 வயசு. 44 வருஷம் போராடி 48 வருஷம் போராடி தன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து 104 வயசுல விடுதலையா இருக்கான். சஸ்பெக்ட் என்று கைது செய்யப்பட்ட ஒருத்தன் கொலையே செய்யலன்னு சொல்லி 44 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய சட்டம் அவனை விடுதலை செய்திருக்கிறது. அப்படித்தான் இந்த சிறைக்குள்ளே பல அஜித் குமார்கள் பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் எங்க அண்ணன் பேரறிவாளனும் ராபர்ட் பயாசும் ஜெயக்குமாரும் சாந்தனும் முருகனும் தப்பே செய்யாம வாழ்ந்துட்டு இருந்தான். அன்னைக்கு அது பெரிய வழக்கு அடிச்சு கொடுத்தாங்க இங்க அஜித் குமார். நாங்க இருந்தனால இன்னைக்கு காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். அஜித் குமார் செத்துட்டான், நான் சாகல. இதே தனிப்படை எங்க அண்ணங்க எப்பனாலும் தூக்கணும். இதே தனிப்படை 3 முறை 4 முறை என்னை கைது செய்திருக்கிறார். எதுக்கு கைது பண்றாங்க? என்ன எஃப்ஐஆர்? என்ன ஏதோ பேசிட்டீங்க, என்ன பேசுன தெரியாது, எங்க எஃப்ஐஆர் போட்டது தெரியாது, எங்க கொண்டு வர தெரியாது. வீட்டுக்கு மனைவிக்கு வழக்கறிஞருக்கு ஒரு கட்சியில பிரபலமான ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எனக்கே அவன் எதுக்கு கைது பண்றான்னு தெரியாதுனா அஜித் குமார் நிலைமை, சாமானிய நிலைமை, ஒரு ஆட்டோ ஓட்டுற நிலைமை, ஒரு வண்டி ஓட்டுற நிலைமை, ஒரு மெடிக்கல் வச்சுக்கிற நிலைமை, என்ன நிலைமை? பிரபலமான மூஞ்சி சீமானம் போராடுவாரு, நாடு முழுக்க பிரச்சனை கொள்ளல அடிக்கல, அவ்வளவுதான். போட்டான், பொய் வழக்கா போட்டான். 14 வழக்கு, குண்டர் சட்டம் எதுக்கு போட்டான்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மிரட்டுவது, உருட்டுவது, காவல்துறையை எப்படி தாக்கிருஷ்ணன் கொலை வழக்குல ஒரு கூலிப்படை இருந்ததோ அதே மாதிரி இங்க ஒரு கூலிப்படை, அது அரசிடம் கூலி வாங்கக்கூடிய படை, அதுதான் காவல் படை. நல்லவர்களே இல்லையா, நேர்மையானவர்களே இல்லையா? இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. இதே சென்னை வெள்ளத்துல துறைப்பாக்கத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம வேற வழி இல்லாம குழந்தை போனா போகுதுன்னு சொல்லி வெள்ளத்துல இருக்கிற ஏதாவது ஒண்ணு உடமையில கண்டு வரும்போது ஓடோடி போய் இரவுல இருட்டுக்குள்ள ஒரு காவலர் ஓடி உள்ள போய் கண்டு கிடையாது, வீட்டுக்குள்ள கும்மிட்டு இருக்கு, ஓடி போய் உள்ள போய் அந்த 6 மாத குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே வந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து சிரித்தாங்க. தயார் என்கிற ஒரு தலைமை காவலர் அவங்கிட்ட 4 மடங்கு வாங்கி குடிங்கடா அப்படி இருக்காங்க. வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வந்து சேசன் தண்ணியை குடிக்க கூடாது என்று வாழக்கூடிய எத்தனையோ தலைமை காவலர்கள், ஏட்டுகள், போலீஸ்கள் இருக்காங்க. இன்னமும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று வாழக்கூடிய எஸ்ஐக்களும் இன்ஸ்பெக்டர்களும் இருக்காங்க. மொத்தமான செத்து போல இந்த வழக்குல இந்த 5 பேர் கைது செய்யப்பட்டதற்கும், இந்த வழக்குல டிஎஸ்பி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும், இந்த வழக்குல நிகிதாவுடைய பெயர் வெளிவதற்கும் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் செய்யல. காவல்துறைக்குரிய சில பேர் தான் தகவலை கடத்துறாங்க. சத்தியமா என்ன? காவல்துறை இருக்கு, கொஞ்சோண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதை மொத்தமா மாத்தம் தான் உங்க பிள்ளை. நாங்கள் காவல்துறைக்கு எதிரிகள் அல்ல, ஒட்டுமொத்தமான எங்க அண்ணன் நம்பிதான். ஆனா அதிகார வர்க்கத்துடைய அடிமையாக மாறி போனதோட விளைவு என்ன? அப்படி அடிக்கணும் என்ன அவசியம் இருக்கு? காவல்துறையுடைய மனைவிமார்கள் தான் உயரதிகாரிகள் சொன்னாங்க, செஞ்சோம். உயரதிகாரி சொல்லுவான், நேரா கொண்டு போய் திருப்பூர் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் திருட்டு கேஸே போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை தூக்கி மதுரை ஜெயில ரிமாண்ட் பண்ணியிருந்தா, அவன் தப்பு செஞ்சிருந்தா சார்ஜ் ஷீட் போட்டு கண்டுபிடிக்க போறீங்க, ரெக்கவரி வாங்க போறீங்க, அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுக்கலாம். 3 நாள் ஜெயிலுக்கு போனா அவன் திருடன்னு தெரிஞ்சிட போகுது. இவ்வளவு சித்திரவதை இதுக்கு? உங்க பொண்டாட்டி நகையா, உங்க சித்தி நகையா, உங்க பிரியாத்த நகையா? என்ன நகையே இல்ல, நகையே இல்லாம நகை இருப்பதாக சொல்லி ஒரு பொய் வழக்க போட்டு ஒரு பொய் வழக்குல ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி சர்வதேச உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உள்ளங்கையிலே உலகம் வளர்ந்திருக்கிறது, எல்லா தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த இந்த காலகட்டத்துல பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருப்பாங்க? ஏங்க மடப்புறம் அந்த பையன் இறந்துறாங்க, இறந்த பிறகு பிரச்சனை ஆயிடுது, எல்லாம் முடிஞ்சிருது. மடப்புறம் அந்த கோவிலுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு, இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வராரு, சப் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வராரு. வந்து கோவிலுடைய என்ட்ரன்ஸ் சிசிடிவி, கோவிலுடைய சுற்றுச்சூழல் சிசிடிவி, மொத்தமா அந்த ஊர்ல என்னென்ன சிசிடிவி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிரு. சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டில இருக்கிற மாதிரி சிசிடிவி டெக்னாலஜி என்னன்னே தெரியாம சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் எடுத்தா சிசிடிவியை மறைச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க. சிசிடிவி டெக்னாலஜி படி ஒரு போன்லயோ ஒரு மெயில் ஐடியிலயோ அந்த சிசிடிவி அக்சஸ் செய்யப்பட்டிருக்கும். அந்த மெயில் ஐடி அந்த போன் நம்பர் இருந்தா அளிக்கப்பட்ட ஆதாரம் எவ்வளவு பெரிய ஆதாரமா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சிபிஐ எடுக்க போகுது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுரேஷ்லால் எடுக்க போறாரு. ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளும் யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த பொய்யை, ஒரு பொய்யை மறைக்க
இவ்வளவு பொய்களை சொன்னார்களோ அத்தனை பேரும் கூண்டுல ஏற போறோம். ஏத்தாம உங்க பிள்ளைகள் நாங்கள் ஓய போறதில்லை. ஒரு சாத்தான்களை வழக்க வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுத்து திமுக இன்னைக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணத்தை வைத்துக் கொண்டு நாங்க ஓட்டு பிச்சை கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, சீமான முதலமைச்சர் ஆக்குன்னு கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ. ஆனா மானாமதுரை தொகுதியில மானம் உள்ள ஒருத்தன் கூட திமுக ஓட்டு போட மாட்டான். மானம் உள்ள, மனித நேயம் உள்ள, கொஞ்சம் கருணை உள்ள, கொஞ்சம் இலக்கம் உள்ள, அடிப்படை ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தன் கூட இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட திமுக ஓட்டு போட மாட்டான். நான் திமுக குடும்பத்தில் எவனும் சாகனம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் கொடூரமானவன் கிடையாது. எல்லாரும் 150 வயசு வாழணும். 150 வயசு வாழணும். வாழ்ந்து ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், காவல்துறை எப்படி இருக்கணும், உளவுத்துறை எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி நல்லா வாழ்வாங்க என்பதை சீமான் ஆட்சியை பார்த்து வெந்து நொந்து 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 சாகணும். அதனால சாபம். என் தாய் பத்திரகாளி, நான் பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லை ஒன்றும் கிடையாது. ஆனா என் தாய் பத்திரகாளிக்கு ஒரு சக்தி இருக்குன்னா உங்க எல்லாத்தையும் கருவறுப்பாடா. அவன் பிடிச்சிருப்பான்ல. அவன் வந்து சீமான் கடைசி நேரத்துல ஸ்டாலின் காப்பாத்துவாரு, உதயநிதி ஸ்டாலின் காப்பாத்துவாரு, நேரத்துல டிஎஸ்பி காப்பாத்துவாரு. இது படம். சிங்கம் சூர்யா வந்துருவாரு, சாமி விக்ரம் வந்துருவாரு, கம்பீரம் சரத்குமார் வந்துருவாரு, கிளைமாக்ஸ்ல வாழ்த்து வெட்டிகள் சத்யராஜ் வந்துருவாருன்னு சினிமா கிடையாது. நினைச்சுக்க வாய்ப்பு இல்ல. ஆனா பத்திரகாளி நினைச்சிருப்பான். பத்திரகாளி தினமும் கும்புறவன், பத்திரகாளிக்கு 100 பத்திரங்களை கொண்டு சொல்றவன், அந்த பத்திரகாளி அவன் நினைச்சிருப்பான். அந்த பத்திரகாளி உங்க எல்லாரையும் அறுப்பாடா. நீதிமன்றமே நாளைக்கு பிழையா நின்றாலும் கொஞ்சோண்டு என் முன்னோர் பத்திரகாளி யாரு? இந்த மண்ணில ரத்தமும் சதையுமாக உயிர் நீத்த எங்களுடைய பாட்டி, அவருடைய அறமும் வீரமும் அறுக்கும்டா. அத்தனை வேலையும் அறுக்கும். சாத்தான்குளத்துல கைது செய்யப்பட்ட பாலகிருஷ்ணனும், ரகு கணேசும், அந்த கொம்பன் ஜெகனும், அந்த ஸ்ரீதரும், வெடிமுத்துவும், முருகனும் என்ன ஆகிட்டான்? 5 வருஷம் ஆச்சு. கொரோனால பால்ராஜ் ஏட்டி செத்து போனான். 5 வருஷம் ஆச்சு. ஜாமீன் கூட இல்ல. மதுரை ஜெயில கக்கு சொல்லிட்டு இருக்கான். மதுரை ஜெயில கக்கு சொல்லிட்டு போறான். என்னன்னா எனக்கு இருக்க பெரிய சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே சாத்தாங்குளத்துடைய அந்த தனிமாட்டு நாய்களையும் அங்கதான் போட்டிருக்கு. இந்த திருப்பணத்தை சார்ந்த இவங்களையும் அங்கதான் போட்டிருக்கு. இவங்களால அவங்க உயிருக்கோ, அவங்களால இவங்க உயிருக்கோ ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த திருப்பணத்துடைய இந்த கண்ண, இந்த ராமச்சந்திரன், சண்முகனா ராமச்சந்திரன், அப்புறம் இந்த ராஜா, ஆனந்த், பிரபு, இவர்களால ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க, இவர்களால பொய்வெடுக்கு போடப்பட்டவங்க இதே மதுரை ஜெயில இருக்காங்க. அதனால அவர்களால இவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதனால இந்த 5 பேரையும் கருணையின் அடிப்படையில கடலூர், சேலம் சிறைக்கு மாற்றுமாறு மரியாதைக்குரிய நீதிபதியும், மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை தலைவர்களையும் கோரிக்கை வைக்கிறேன். இல்லைன்னா சத்தியமாக இவர்கள் உயிருக்கு ஆபத்து. ஏன்னா உயிரோடு இருந்தா மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும். தண்டனை கொடுக்க முடியாது, செத்துறக்கூடாது என்பதற்காக அந்த மனசாட்சியின் அடிப்படையில, அந்த கருணையின் அடிப்படையில இந்த ராஜா, இந்த கண்ணன், இந்த பிரபு, ஆனந்த், சண்முக, மணிகண்டனை உடனடியாக கடலூர் வேறு சிலைக்கு தனித்தனியா மாற்றணும். 5 பேரையும் ஒன்னா வைக்க கூடாது. தனித்தனியா பிரித்தால் மட்டும்தான் இந்த நாட்டிலே நீதியை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அயோக்கிய பிறகு தினமும் வீட்டுல சாப்பாடு வாங்கி மதுரை ஜெயில நல்லா இருப்பாங்க. கஷ்டமே பட மாட்டாங்க. அண்ணன் தீரன் திருமுருகன் அந்த வேலையை பாப்பாருன்னு நம்புறேன். ஒரு பெட்டிஷனை போடுங்க. ஒரு கொடும் ஆட்சியில மாட்டிக்கிட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர், இறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. நாங்கள் மனப்பொருளுக்கு ஆட்பட்டவர்களை, மன நோயாளிகளை நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடியவங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அருமையான ஆட்சி கொடுத்து நம்பிட்டு இருக்காப்புல. நேரா போன் பண்றாருங்க, சாரிமா ஏதோ நடந்துருச்சு, நீங்க எதுவா இருந்தாலும் அமைச்சரை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. அந்த தம்பி நவீன் குமார் பேசுறாரு. அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த பையங்கய்யா, கஷ்டப்பட்டு வளர்த்த பையன், சரி புரியுது, வேதனைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த அலைபேசிய அவர் எங்க இருந்து பேசினாருன்னு நமக்கு தெரியாது. வீடியோ ஆதாரம் இல்ல. பக்கத்துல முருகானந்தம், இந்த பக்கம் உதயச்சந்திரன், அதிகாரிகளும் புடை சூட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துறாங்க. ஐயா நீங்க முதல்ல கால் பண்றீங்க, எங்க பண்றேன், இந்த மாதிரி திருப்பணத்துல மடப்புறத்துல ஒரு பையன் இறந்துருக்கிறான். சரி இறந்துட்டானா, சரி என்ன செய்யணும்? சாரி அம்மா,
சாரி அம்மா சொல்லுங்கய்யா, சாரி அம்மா. அடுத்தல நடந்தது நடந்துருச்சு சொல்லுங்க, நடந்தது நடந்துருச்சு, நடந்தது நடந்துருச்சு. அமைச்சர்கிட்ட சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அமைச்சர்கிட்ட சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்தல அது அந்த பையன்கிட்ட கொடுப்பாங்கய்யா, அந்த பையன்கிட்ட கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அவ்வளவுதான்யா. இப்போ இந்த அழைப்பு வருது, இந்த அழைப்புக்கு இடையில அம்மா, அந்த அம்மா மாலதி அம்மா, ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அம்மா நடந்தது நடந்துருச்சுமா, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா நீங்க எப்படியா இருக்கீங்க, அமைச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா, அது எதுவா இருந்தாலும் செய்வாரு. என்ன கேட்டாலும் இதான் ரிப்ளை வரும். கோயில்பட்டியில ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க, முதலமைச்சர் எந்த நிலைமையில இருக்கான்னு தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டு போட்ட மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் கிண்டல் பண்ண கேலி பண்ண வரல, உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். முதலமைச்சர் கோயில்பட்டிக்கு போறாரு, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அவருக்கு காலை உணவாக கூழ் கொடுப்பதாக திட்டம். கோயில்பட்டி இருக்கக்கூடிய பனையேறக்கூடிய ஒரு பனையேறியில வைத்து கூழ் கொடுப்பதாக திட்டம். அவர் என்ன பண்றாரு, காலையில 10 ஆயிட்டு வந்துடுறாரு. கூழ்னா நம்ம கருப்பு டீ போட்டு பண்ணோம்ல கூழ், அந்த கூழ் கொடுக்க திட்டம். அதை பண ஓலையில கொடுத்து வச்சா ஒரு ட்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயற்கையோட இருப்பாருன்னு சொல்லி பண ஓலையில கூழ ஊத்தி கொடுக்குன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, 10 ஊத்தி கொடுத்துறாரு. இவர்கிட்ட சொன்னது, ஐயா உங்களுக்கு கூழ ஊத்தி கொடுப்பாங்க, அதுல சக்கரை போட்டுருக்கான்னு நீங்க கேட்கணும். இதான் ஸ்கிரிப்டியா, எப்படி பண்ற மட்டும் பாரு. போறப்ப என்கிட்ட வா, நான் அப்பவே நடிச்சவ, நாடகத்தில் நடிச்சவ, எங்க அப்பால பெரிய நடிகர்ட்டு போறாப்புல. காமெடிக்காக உண்மை. ஊத்தி கொடுத்துறாங்க, 10 ஊத்தி கொடுக்குறாங்க. ஆனா இவர்கிட்ட என்னன்னா சிஸ்டம் உள்ள போயிடுச்சு, ஏஐ டெக்னாலஜி மாதிரி டக்காச்சு, என்ன பண்ணாலும் வெளியே வரும். ஐயா கொடுத்த உடனே இதை பத்தி இதை குடிக்கிறாரு, குடிச்சுட்டு சக்கரை போட்டிருக்கா, 10 சக்கரை போட்டிருக்கான்னு எந்த மடப்பையிலாவது கேட்பானா? கேட்பானா? ஒருத்தர் கேட்டாரு, நம்ம கிண்டல் பண்ணோம், 10 எப்படியா சக்கரை, அவர் ஸ்கிரிப்ட், அது ஸ்கிரிப்ட். கூழுக்கு பதிலா 10 மாறிச்சு, 10 மாத்திரம் அவன் தப்பா, எங்க ஐயாவோட தப்பா? ஐயா சரியா தான் பேசியிருக்காரு. அதே மாதிரிதான் எல்லா இடத்துக்கும் அவருடைய செயல்பாடு அப்புறம் கவனிங்க, அவர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் அதிகாரிகள் ஆட்டம் போடுறாங்க. இது ஆட்சி, முதலமைச்சர் ஆடுற ஆட்சி அல்ல, அதிகாரிகளின் ஆட்சி. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பது போல அதிகாரிகள் கோட்டம். அதனாலதான் எதுவுமே தெரியல. சைலேந்திர பாபுவையும் இறையன்பையும் கொண்டு வந்து நல்லாட்சி கொடுத்துடலாம்னு நம்புறாங்க. 2 பேரும் அந்த துறையில ஓரளவுக்கு நல்லவங்க. இறையன்பு ரொம்ப நல்லவர், சைலேந்திர பாபு ஓரளவுக்கு நல்லவர். ஏழை கிட்ட காசு வாங்க மாட்டாரு, ஓரளவுக்கு டிரான்ஸ்பர் இதெல்லாம் காசு வாங்க மாட்டாரு, நல்லவர் மனுஷன். இறையன்பி சைலேந்திர பாபு வச்சு ஒரு 6 மாசம் ஓட்டினாங்க, 2 பேரும் ரிட்டர்ன் ஆனாங்க, சோழி முடிஞ்சு. அந்த 6 மாசம் பார்த்து திமுக ஆட்சி நான் கூட யோசிச்சேன், நல்லது பண்ணிடுவாங்களோ, நாம தான் ரொம்ப உணர்ச்சி போட்டு திமுக திட்டமோ நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அதிகாரம் வச்சு ஓட்டிருக்காங்க. அப்படியே பாவலா காட்டி இன்னைக்கு கேவலப்பட்டு ஒரு சாவல பட்டாவும் சாவல பணமும் சாவல வேலை வாய்ப்பும் கொடுத்துடுறோம், முதலமைச்சர் சாரி கேட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்துல எத்தனை மர்டர் தெரியுமா, குஜராத்ல எவ்வளவு மர்டர் தெரியுமா, ஆந்திராவில எவ்வளவு லாக்அப் தெரியுமான்னு இன்னொரு கூட்டம். நாங்க உத்தரப்பிரதேசத்துக்கோ குஜராத்துக்கோ ஆந்திராவுக்கு ஓட்டு போடா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் பெற போறாரு, அதுதான் மக்களோட முடிவுன்னு சொன்னீங்க. அஜித் குமாரோட முடிவுதான் இந்த முடிவா? இதான் இந்த முடிவா? நன்றிக்குரிய மக்களே, திருப்புகத்தில் வாழ்கிற மான தமிழர்களே, சிந்தியுங்கள். உங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு இப்படி நிகழ்ந்தால் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன யோசிப்பீங்க, அதை யோசிங்க. நீங்க எங்கள் பக்கம் நிக்க வேண்டாம், அறத்தின் பக்கம் நில்லுங்கள், நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், நேர்மையின் பக்கம் நில்லுங்கள், நீதியின் பக்கம் நில்லுங்கள். நான் பேசியது என்பது என் கோபம் அல்ல, அஜித்குமார் உயிரோடு இருந்திருந்தா இந்த ஆரங்கத்தை தான் உங்ககிட்ட போட்டிருப்பான். அவனுக்கு இருக்கிற கோபம் தான் என் கோபம். திருப்பூணத்தில் பேச முடியாத, எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சு நான் பேசுறேன். உங்க யாருக்கும் கோபம் இல்ல? இல்ல உங்க யாருக்கும் கோபம் இல்ல சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் மைக்க கொடுத்தா பேசுவான், ஒவ்வொருத்தரையும் பேசுவான். நாங்கள் கண்படைப்புக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்படைப்புக்காக ஓட்ட பறிக்க வந்த கூட்டம் கிடையாது. எப்போதும் நீதியின் பக்கம் நிற்போம். கால கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையிலே கீழே கிடப்பவரை காப்பாற்றுவதே எங்கள் அகம். தம்பி அஜித்குமாரோட இந்த மரணத்துக்கு நீதி விசாரணை வைத்து இவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளையும் கைது செய்யும் வரை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம். நன்றி, வணக்கம். தம்பி அஜித்குமாரை இழந்து வாழ்கிற அந்த குடும்பத்திற்கு என் அண்ணன் சீமானின் சார்பாக என்னுடைய கண்ணீர் வணக்கம்.